சேலத்தில் இருக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தரை பார்த்தேன். அவர் இப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, நடந்த ஒரு சம்பவம். நண்பர்கள் தான் கமுத்துறது, நண்பர்கள் தான் பொறாமப்படுறது அப்படின்றாங்க. என்ன உதாரணம், ஒரு சொந்தக்காரவங்களும் ஏதோ ஒரு விதத்தில் அப்படின்ட்டுக்குள்ளே உறவெல்லாம் காப்பாற்றிட்டுருவான். ஆனால் நண்பர்கள் தான், கூட இருக்கிற நண்பர்கள் தான் கமுத்து விடுறது, அவங்க தான் நம்பிக்கை துரோகம் பண்ணுறது அப்படின்றாப்புல. என்ன எப்படின்னா, தன்னை விட கீழே இருந்தால் நல்ல நண்பர் தான், நல்லா இருப்பார், விசுவாசமாகவே இருக்கிற மாதிரியே இருப்பார். தனக்கு ஈக்குவலாக வந்தாவே அந்த ஈகோ பார்த்துருவார். நமக்கு சரிசமமாக நீ அவனோட ஏதோ ஒரு டைம் நல்லா இருந்துச்சு, இடம் கடம் விற்றுக்கிட்டு பணம் வந்து புது பணக்காரனாக கொஞ்சம் மேலே வந்துட்டினா அவன் தான் கம்முக்கிறது, உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணுறது அவன் தான். ஏன்னா அவனுக்கு தானே உன்னுடைய எல்லா பலவீனமும் தெரியும், உன்னுடைய ரகசியம், உன்னுடைய வீக்னஸ்ஸு எல்லாமே தெரியறது அவனுக்கு தான். அவன் தான் கம்முக்கிறது. துரோகம் பண்ணுறது யாருன்னா கூட இருக்கிறவன் தான். அதனால் அவங்கள மட்டும் பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு இருக்கணும் அப்படின்றார். அவரு அது மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பிள்ளைங்க, நீ பாருங்கள், எவ்வளோ உயிர் நன்மையாக இருந்தாலும் டொப்புன்னு ஏதாவது ஒரு காரணத்தில் போயிட்டானா கடைசியில் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களுடைய பிள்ளைங்க தான் உங்களை காப்பாற்றும். பிள்ளைங்களை மட்டும் கைவிட்டுறாங்க. பிள்ளைங்களை பாதுகாப்போம், எப்பயுமே அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு. வந்து நான் வந்து அவர் சொன்ன ஒரு பெரிய கடன் ஆயிடுச்சு, கடன் இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அதனால தான் இவ்வளோ பெரிய கடன் வந்துடுச்சு கோடிக்கணக்கில் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, பிள்ளை டாக்டருக்கு படிக்க வச்சுக்கிறா, அதை விட பெரிய சொத்து எதுவுமே கிடையாது, அதுவே பெரிய சொத்து அப்படின்றார். எங்கேயோ தூக்கி மேலே வச்சுட்டார். அதாவது பெரிய சொத்து அதான் அவர் சொல்கிறது. அது மாதிரி பாராட்டுறதுக்கும் மனம் வேணும். அதனால் வந்து கூட இருக்கிறவங்கள வந்து பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க. அவங்க தான் வந்து மேலே, தன்னுக்கு மேலே வந்துடக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்களாம். அதனால் வந்து நண்பர்கள்னு சொல்லிக்கிறவங்கள ரொம்ப மறுபரிசீலனை பண்ணி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. எப்போ வேணாலும் கமுத்து விடுவாங்க. உதாரணத்துக்கு தான் அது. கழுத்தில் ஒரு பெரிய செயின் போட்டுருந்துருக்குறாரு. அது பொறுக்கலை. கூட இருக்கிறவங்களுக்கு பாரு எத்தனை சோட்டு செயின் போட்டுக்கிறாங்க, வரல சோட்டு உருளுது அப்படின்னு அப்படியே கண் திஷ்டி. அப்போது உடம்பு தாங்க பிடிக்க முடியல. அடுத்தவங்கிட்ட சொல்கிறது, யாராவது ஒருத்தன் போய் சொல்கிறான் இல்லையா, சோட்டு செயின் போட்டுக்கிறான் அவன் எவ்வளோ அப்படின்ட்டு பொறுக்க முடியறதில்ல. அதனால் வந்து அந்த செயினையே கழட்டி விட்டான் அப்படின்றாங்க. பாருங்கள் எப்படி கூட இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பொறாமப்படுறாங்க அப்படின்னு.